ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காரப்பொரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சரஸ்வதி பூஜைக்கு பொரி வாங்கியிருப்போம். பட் ஆனால் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இல்லை இது ஏதோ ஓரமாக இருக்கும், எல்லாம் வெறும்னா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சில பேர் பிடிக்காது. ஸோ இன்றைக்கி அந்த பொரியை வச்சு நம்ம வந்துட்டு காரப்பொரி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு காரம் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு இப்போ வந்துட்டு கார்லிக் தட் இஸ் பூண்டு வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்துட்டு அது போட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் வந்துட்டு வாசம் நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டும் அங்கங்கே நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வந்துட்டு வதக்கிக்கலாம். அதுக்கிட்ட இப்போ வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உடச்ச கடலை, தட் இஸ் நம்ம பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா அது கிறிஸ்பியாக ஆகணும். அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கரிஞ்சிடாமல் இருக்கணும், அதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பவுடர்டு சுகர், சர்க்கரை வந்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். சரிங்களா? ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம தேவையான அளவு பொரி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம காரம் வந்துட்டு எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பொரியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம பொரி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கூட இன்னும் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும், அந்த காஞ்ச மிளகாவோட விதை உங்களுக்கு போயிடுச்சுன்னா. ஸோ காரப்பொரி ரெடி. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe our channel.